அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. புனிதமான மக்காவில் உள்ள காபா இன்றும் உலகிற்கு ஒரு அதிசயமாக நிலைத்து நிற்கும் ஒரு நிகழ்வாகும். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரே மாதிரியாக இது ஒரு அதிசயமாகும். காபாவை பார்ப்பது ஒவ்வொரு விசுவாசியின் மிகப்பெரிய ஆசையாகும். பிரபஞ்சத்தின் படைப்பாளரை நோக்கிய ஆன்மீக பயணத்தின் திசைகாட்டியாக நிலைத்து நிற்கும் இந்த புனித காபா ஆலயம் அனந்த காலத்தின் கதையை சொல்லக்கூடியது. அல்லாஹுவை வணங்குவதற்காக பூமியில் கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இந்த புனித மையம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உலகின் கவனத்தை ஈர்த்த மையமாக மாறியது. விசுவாசிகள் இங்கு தீர்த்த யாத்திரை செல்வதை தொடர்ந்தனர். அந்த தீர்த்த யாத்திரை இன்றும் இடையறாது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காலத்திற்கு முன்பு வரை 10 லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ் செய்யவும் புனித காபா ஆலயத்தை ஒருமுறையாவது பார்க்கவும் தொடவும் ஆசைப்பட்டு வந்தனர். ஆனால் அப்படி வந்த ஒரு சிறுவனின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது கொரோனாவுக்கு முன்பு எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்போதுதான் இது உலகளவில் பகிரப்பட்டு வருகிறது. காபாவை முதல் முறையாக பார்த்தபோது அந்த சிறுவன் கதறி அழுது கொண்டிருக்கிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹு அந்த சிறுவனுக்கு எல்லா விதமான பரக்கத்தையும் வழங்குவானாக. வீடியோவை முழுமையாக பாருங்கள்.